இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்கிறேன். இன்று 24ஆம் நாள் ஜூன் மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை. இன்றைய நாளின் செய்திகளாக பார்த்தால், ராஜபக்ச குடும்பத்தை பழிவாங்குவதை திசை காட்டியின் நோக்கம் இவ்வாறு மஹிந்த ராஜபக்ச அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது ராஜபக்ச குடும்பத்தை பழி வாங்குவது தான் இந்த NPP அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்று, அதாவது ஒரு பழமொழியை சொல்வார்கள், குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் என்று. இவ்வாறு ஒரு அரசு ஒரு நடவடிக்கை எடுத்தால் அது குடும்பத்தை பழிவாங்குவதா அல்லது வேறு எந்த விடயங்களும் இல்லை. அரசு அது தன்னுடைய விடயத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்தந்த துறைகளுக்கு ஏற்ப அந்த வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை அந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் விமர்சித்து கொண்டிருக்கிறார்கள். மஹிந்த ராஜபக்ச இவ்வாறான கருத்தை சொல்லியிருக்கிறார். இதைவிட சரத் வீரசேகர அவர் எப்பொழுதுமே ஒரு இடையிடையே வந்து ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டுக்களை வழங்கிவிட்டு சென்று விடுவார். அவரும் சரத் வீரசேகரவும் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். அவர் கூடுதலாக விடுதலை புலிகள் LTTயை வைத்துத்தான் அவர் மிக பெரும் கருத்துக்களை சொல்லிக்கொள்வார். மஹிந்த ராஜபக்ச இதைத்தான் சொல்லியிருக்கிறார். NPP அரசு தங்களுடைய குடும்பத்தை பழிவாங்குவதுதான் அதன் நோக்கம் என்று சொல்லி. அதாவது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசால் ராஜபக்ச குடும்பத்தினர் அனைவரும் திட்டமிட்ட முறையில் பழி வாங்கல்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாகத்தான் அவர் குற்றத்தை சொல்லியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு சொல்லியிருக்கிறார். அவர் ஊடகங்களுக்கு இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? தற்போதைய அரசானது ராஜபக்ச குடும்பத்தினரை பழிவாங்கும் ஒற்றை நோக்கத்துடன் தொடர்ச்சியாக செயற்பட்டு வருகிறது என்றும், ஒவ்வொரு நாளும் உண்மை குறிவைத்து ஏதோ ஒரு வகையில் இந்த பழிவாங்கல் நடவடிக்கைகளை அரசு மிக தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். மாறாக தற்போதைய கடுமையான பொருளாதார சூழலில் சிக்கியுள்ள நாட்டு மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கோ அல்லது அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதற்கு அரசு முறையான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்றும், அரசின் இத்தகைய பழிவாங்கல் அரசியல் போக்கு மற்றும் பொருளாதார தோல்விகள் காரணமாக தற்போதைய ஆட்சியின் மீது நாட்டு மக்கள் மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே கடுமையான அதிருப்தி அடைந்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார் என்று ஊடகங்களுக்கு அந்த கருத்து இருக்கிறது. உண்மையில் இந்த அரசு, நான் நினைக்கிறேன் அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசு அது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்த்து விடுவதிலே முனைப்பாக இருக்கிறது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு பிரச்சனை, யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய வடமாகாணத்தின் யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய செம்மணி சித்துப்பாத்தி விவகாரம், இந்த மிக பெரும் இந்த பிரச்சனைகளை முடித்தால்தான் நாட்டை ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்று அவருடைய எண்ணம் இருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது. நான் நேற்றும் பேசிய பொழுது கூட ஒருவர் அந்த விடயம் தொடர்பிலே பேசியிருந்தார். அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய அரசிலே மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருப்பதாக ஒருவர் சொல்லியிருந்தார். அதே நேரத்திலே அவர் இந்த பிரச்சனைகளுக்கு முடிவை காண வேண்டும் என்ற சிந்தனையிலே இருக்கின்றார் என்றும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் அதுதான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. தவறுகளை செய்தவர்கள் அந்த தவறுகளின் ஊடாக தாங்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அது தங்களுக்கு எதிராக நடைபெறுவதாக சிந்திக்கிறார்கள். இது செய்வது அந்தந்த துறை சார்ந்தவர்களே அந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். தனியாக அனுரகுமார் திசாநாயக்க ஒரு குடும்பத்தை பழிவாங்குவதாக குறிவைத்தால் அவர் நாட்டை முன்கொண்டு செல்ல முடியாது இல்லையா? அவர் தன்னுடைய கடமை, இந்த நாட்டை எவ்வாறு முன்னேற்றுவது அல்லது இந்த நாட்டின் பொருளாதாரத்தை எவ்வாறு கொண்டு செல்வது என்ற சிந்தனையுடனேயே தற்பொழுது இந்த நாடு நகர்ந்து செல்வதாக தோன்றுகிறது. இந்த கடன்களில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்ற மிக பெரும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. நான் நினைக்கிறேன் அவர் அந்த வழியிலே தான் பயணித்து கொண்டிருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். எதிர்காலத்திலே பொறுத்திருந்து பார்த்தால் தெரியும். அதாவது சரத் வீரசேகர சொல்கிறார், உயிர்த்த ஞாயிறு வழக்கில் பாரிய அநீதி என்று சொல்கிறார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகள்
முற்றிலும் அரசியல் மயமாக்கப்பட்டு வெறும் அரசியல் பழிவாங்கலாகவே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியிருக்கின்றார். அதாவது அந்த சினிமாவிலே வடிவேல் அவர்களுடைய படத்திலே இருக்கிறது ஒரு சிறந்த கருத்து ஒன்று. அதாவது உங்களுக்கு வந்தால் ரத்தம், எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியாடா, இவ்வாறான ஒரு கருத்து இருக்கிறது. அதே போன்று சரத் வீரசேகர அவர்களின் கருத்தும் அவ்வாறு தான் அமைந்திருக்கிறது. அவர்கள் ஆட்சிகளிலே இருந்த பொழுது பல விசாரணைகளை தங்களுக்கு சாதகமானவற்றை செய்து கொள்வார்கள். இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிற அரசு செய்கின்ற பொழுது அது தங்களுக்கு பாதகமாக வருகின்ற பொழுது இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றார்கள். இது ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை தான். அதாவது முகாமைத்துவத்திலே ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்று சொன்னால், எனக்கு எதிரியாக இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற காரியம் எல்லாமே எனக்கு எதிராகத்தான் தென்படும். அவர் வேறு ஒருவருக்கு சாதகமாக செய்கின்ற காரியமும் எனக்கு எதிராக செய்வது போன்றே தென்படும். இவ்வாறு தான் அவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. அதாவது கடந்த 22ஆம் தேதி இரவு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். அதாவது முன்னாள் பிரதானி சுரேஷ் சாலை கைது செய்யப்பட்ட விவகாரம் மற்றும் தற்போதைய விசாரணைகளின் போக்கு குறித்து தான் அவர் இந்த கடும் அதிருப்தியை வெளியிட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அமெரிக்காவின் FBI, சர்வதேச இன்டர்போல் மற்றும் ஆஸ்திரேலிய கூட்டாட்சி போலீஸ் மற்றும் ஸ்கொட்லாந்து யார்டு போலீஸ் ஆகிய உலகின் முன்னணி சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் 2 வருடங்களுக்கு மேலாகவும் மிகவும் தெளிவான முறையில் விரிவான விசாரணைகளை நடத்தியுள்ளன என்றும், இந்த தாக்குதலானது ISIS பயங்கரவாத அமைப்பினால் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒன்று என்பதை அந்த சர்வதேச அமைப்புகள் அனைத்தும் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளன என்றும், இவ்வாறானதொரு பின்னணியில் நாட்டிலிருந்து தப்பியோடியவரும் LTTE மற்றும் ISIS அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்தவருமான அசாத் மௌலானா என்பவரின் போலியான வாக்குமூலத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு சுரேஷ் சாலை கைது செய்திருக்கின்றமை ஒரு கேலி கூத்தாகும் என்றும், இந்த செயலானது FBI உள்ளிட்ட சர்வதேச புலனாய்வு அமைப்புகள் நடத்திய நம்பகமான விசாரணைகளை முற்றிலும் அவமதிக்கும் செயலாகவும் அமையும் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த அரசியல் மயமாக்கப்பட்ட நாடகங்கள் காரணமாக கத்தோலிக்க திருச்சபை மற்றும் குற்ற புலனாய்வு திணைக்களம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் இந்த கொடூர தாக்குதலால் பாதிக்கப்பட்டு ஒட்டுமொத்த மக்களுக்கும் பாரிய அநீதியை இழைத்து வருகின்றார்கள் என்றும், நவம்பர் உள்ளிட்ட 24 பிரதான சந்தேக நபர்களுக்கு எதிராக 23,000க்கும் அதிகமான குற்றச்சாட்டுகளுடன் கூடிய வழக்குகள் நீதிமன்றங்களில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள தருணத்தில் அரசியல் இலாபங்களுக்காக விசாரணைகளை திசை திருப்பப்படுகின்றன என்றும், இதனால் இலங்கை அரசு மற்றும் நாட்டின் புலனாய்வு துறையினர் மீது சர்வதேச சமூகம் வைத்துள்ள ஒட்டுமொத்த நம்பிக்கையும் சீர்குலைந்துள்ளது. இதன் விளைவாக இனிவரும் காலங்களில் சர்வதேச புலனாய்வு அமைப்புகளின் எந்த ஒரு அத்தியாவசிய ஒத்துழைப்பும் இலங்கைக்கு கிடைக்காமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதுடன் இலங்கை சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தப்பட்டு வருகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அதாவது கொழும்பு சங்கரிலா மற்றும் கிங்ஸ்பரி ஹோட்டல்களில் தற்கொலை தாக்குதல்களை நடத்திய இப்ராஹிமின் 2 மகன்கள் அவருடன் இணைந்து தற்கொலை செய்து கொண்ட அவரது கர்ப்பிணி மருமகள் மற்றும் குடும்பத்தினர் மூலமாக இந்த தாக்குதல்களுக்கு பாரிய அளவில் நிதியுதவிகள் வழங்கப்பட்ட உண்மை வரலாறுகள் திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான உண்மை குற்றவாளிகளும் பின்னணிகளும் சுதந்திரமாக இருக்கும்போது நாட்டுக்காக சேவையாற்றிய சுரேஷ் சாலை போன்ற அதிகாரிகள் பழிவாங்கப்பட்டு சிறைச்சாலைகளில் அநீதியான முறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள் என்றும், இந்த அநீதியின் காரணமாகவே சுரேஷ் சாலை தற்போது உடல்நலம் பாதிக்கப்பட்டு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும், சுரேஷ் சாலைக்கு இழைக்கப்பட்டுள்ள இந்த அரசியல் பழிவாங்கல்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் நிச்சயம் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் கடுமையான முறையில் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மையில் இந்த சர்வதேச விசாரணைகள் நடைபெற்றதாக சொல்கின்றார் சரத் வீரசேகர. அவ்வாறான ஆதாரங்கள் இருந்தால் நேரடியாக சமர்ப்பித்து அதுக்கு ஒரு முடிவை எட்டலாம் இல்லையா? அவர் ஒரு முன்னாள்
அமைச்சராக இருந்திருக்கிறார் சரத் வீரசேகர. அவருக்கு ஒரு தகுதி இருக்கின்றது அவற்றை செய்வதற்கு. ஆனால் இவற்றை வெறுமனே கருத்துக்கள் ஊடாக இவர்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான நடவடிக்கைகள் என்பது ஒரு நீதியான விசாரணைகளுக்கு ஒரு இடையூறுகளை ஏற்படுத்துவதாகத்தான் முடியும் எதிர்காலங்களில், இல்லையா? ஆனாலும் அரசு அது செவனே செய்யப்படுவதாகவும் இன்று அதிலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருப்பதாகவே தெரிகிறது. அத்துடன் சம்பந்தப்பட்ட தரப்புகள், அதாவது இப்பொழுது உயிர்த்த ஞாயிறு அந்த விசாரணைகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அது ஒரு நீதியான விசாரணையாக தெரிகின்றது. அதற்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது, இல்லையா? அதுதானே மக்களுக்கும் அல்லது அது சார்ந்தவர்களுக்கும் தேவையாக இருக்கின்றது. அதை இந்த அரசு கச்சிதமாக செய்வதாகவே தெரிகிறது. அதை எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் தங்களுக்கு சாதகமாக இல்லாத பொழுது அவர்கள் அதை விமர்சிக்கத்தான் செய்வார்கள். அது மாற்று கருத்துக்கிடமில்லை. மேலும் சோமரத்ன ராஜபக்சவிடம் பன்னாட்டு விசாரணை வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். அதாவது ஏன் அந்த விடயத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்றால், யாழ் செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பிலான பன்னாட்டு விசாரணைக்கு லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச உட்படுத்த வேண்டும் என்றுதான் அவர் அந்த வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். அவர் நாடாளுமன்றத்திலே தான் அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பிலே அவர் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி தற்போது நாட்டில் கண்டறியப்பட்ட மிகப்பெரிய மனித புதைகுழியாக அடையாளம் காணப்பட்டது என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இதுவரைக்கு அங்கு 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன என்றும் அவற்றின் 390 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது என்றும், இவ்வாறு சிறார்கள் உள்ளிட்ட பலரின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் நீதி அமைச்சர் செம்மணிக்கு சென்று இந்த கொடூரங்களுக்கு உரிய நீதி வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். எனவே சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு நீதி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் மாணவி கிருசாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கின் பிரதான குற்றவாளியான சோமரத்ன ராஜபக்சவுக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் செம்மணி தொடர்பான தகவல்களை வெளிப்படுத்தியிருந்தார். அவரது தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வின் முன்னதாக 15 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டன. அதன் பின்னர் சந்திரிகா குமாரதுங்க தலைமையிலான அரசு இது தொடர்பான விசாரணையை கிடப்பில் போட்டிருந்தது. தற்போது செம்மணி மீண்டும் அடையாளம் காணப்பட்டு அகழ்வாய்வு முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சோமரத்ன ராஜபக்ச பன்னாட்டு விசாரணையில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக அவரது மனைவி ஊடாக கடந்த ஆண்டு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அத்துடன் செம்மணி மட்டுமன்றி அரியாலை மற்றும் கொழும்புத்துறை பகுதிகளிலும் இவ்வாறு புதைக்கப்பட்ட உடல்கள் இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். எனவே இந்த விடயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த செம்மணி விவகாரம் அதுவும் ஒரு நல்ல திசை நோக்கி நகர்வதாக தெரிகின்றது. இந்த அரசனுடைய காலத்திலே அதற்கும் ஒரு நீதியான விசாரணை வேண்டும். நீதி இழைக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அது கிடைக்கின்ற பொழுதுதான் அவர்களுடைய ஆத்மாவும் ஒரு சாந்தி அடைந்ததாக இருக்கும், இல்லையா? செம்மணி மனித புதைகுழியில் இருந்து நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை 19 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அடையாளம் இல்லை, அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. செம்மணி புதைகுழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 32ஆம் நாள் அகழ்வு பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இதன் அடிப்படையில் இதுவரையிலான அகழ்வு பணிகளின் போது 412 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 409 எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நிலையில் அகழ்வு பணிகள் நிறுத்தப்பட்டு மீண்டும் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த செம்மணி பகுதியிலே நடத்தப்பட்ட இந்த எலும்புக்கூடு மீட்பு நடவடிக்கைகள் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அது மீண்டும் எதிர்வரும் ஜூலை மாதம் 15ஆம் நாள் ஆரம்பமாக இருக்கின்றது. வடமராட்சி கிழக்கு பகுதியிலே வெடிமருந்துடன் ஒரு கடற்தொழிலாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் தான் இந்த கடற்தொழிலாளர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எப்படி என்றால், வெற்றிலைக்கேணி பகுதியிலே தான் சட்டவிரோத கடலில் தொழிலிலே சிலர் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலே தான், இரகசிய தகவலின் அடிப்படையிலே தான்
கடற்படையினர் திடீர் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதன்போது ஒரு கடற்றொழிலாளர் வெடிமருந்துகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கைது செய்யப்பட்டவரின் படகினையும் கடற்படையினர் கைப்பற்றியிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக மருதங்கனி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார். அதேவேளை அனுமதி பத்திரமின்றியும் வெளிச்சம் பாய்ச்சி மீன் பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டிலேதான் கடற்றொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களின் 3 படகினையும் கடற்படையினர் கைப்பற்றியிருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களை மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடல் தொழில் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினால் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேலும் செய்தியை பார்த்தால், இலங்கை வான்படைக்கு அமெரிக்காவின் 10 ஹெலிகாப்டர்கள் ஒப்படைக்கப்பட்டு அதில் இணைக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட 10 பல்பனி உலங்கு வானூர்திகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்றைய தினம் ரத்மலானை வான்படை தளத்தில் நடைபெற்ற உத்தியோகபூர்வ விழாவின் போது இலங்கை வான்படையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கை வான்படையின் விமானி பயிற்சி திறன்களை மேம்படுத்துவதற்கும் அதன் செயல்பாட்டு திறனை வலுப்படுத்துவதற்கும் இந்த உலங்கு வானூர்திகள் நன்கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிகழ்வின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையில் வான்படை தளபதி ஏர் மார்ஷல் பந்து எதிர்சிங்க மற்றும் அமெரிக்க பசிபிக் வான்படை தளபதி ஜெனரல் கெவின் ஸ்டைனர் ஆகியோரால் இருதரப்பு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த TH-57C ட்ரேஞ்சர் உலங்கு வானூர்திகள் அனர்த்த நிவாரணம், தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் மற்றும் அவசர கால பொது சேவை நடவடிக்கைகள் உள்ளிட்ட பரந்தளவிலான செயற்பாடுகளில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் ஐக்கிய நாடுகள் சபையின் அமைதி பாதுகாப்பு பணிகளுக்கான வான்படை பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கவும் இவை பயன்படுத்தப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவில் இருந்து கடந்த 1ஆம் தேதி விசேட சரக்கு விமானம் மூலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்த உலங்கு வானூர்திகள் ரத்மலானை வான்படை தளத்தில் வான் பொறியியல் பிரிவினரால் இவை ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செயல்பாட்டு நிலைமைகளுக்கு பொருத்தமானவை என்பதை உறுதி செய்வதற்கான இறுதி தொழில்நுட்ப ஆய்வுகள் மற்றும் சோதனை ஓட்டங்களின் பின்னர் இவை முழுமையாக சேவையில் ஈடுபடுத்தப்படும் என்று ஜனாதிபதியின் ஊடக பிரிவு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சலை விவகாரத்திலே வத்திக்கானின் தலையீட்டை கோரியிருக்கிறது அவரது குடும்பம். அதாவது திருத்தந்தைக்குத்தான் இந்த அவசர கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் தடுப்பு காவலில் உள்ள அரச புலனாய்வு சபையின் முன்னாள் தலைவர் சுரே சாலே எதிர்நோக்கு வரும் மனிதநேய பிரச்சனைகள் உடனடியாக தலையிடுமாறு கோரித்தான் அவரது குடும்ப உறவினர்கள் நேற்று வத்திக்கானில் உள்ள திருத்தந்தைக்கு அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார்கள். இதற்கமைய இலங்கைக்கான திருத்தந்தையின் தூதுவரான கொழும்பில் உள்ள அப்போஸ்தலிக்க நான்சியோவிடம் குறித்த விசேட கடிதத்தை கையளிக்கும் நடவடிக்கை நேற்று காலை இடம்பெற்றிருக்கிறது. சுரேசாலையின் தாயார் மற்றும் மனைவி உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களால் இந்த கடிதம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான தற்போதைய விசாரணைகளின் பின்னணியில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சுரேசாலை தனக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக அண்மையில் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அவரது உடல் நிலை மிக கடுமையான முறையில் மோசமடைந்ததை அடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இதேவேளை சுரேசாலையின் கைது விவகாரம் மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளின் தற்போதைய போக்குகள் தொடர்பாக இலங்கை கத்தோலிக்க திருச்சபையின் சில முக்கிய அருள் தந்தையர்கள் அண்மையில் பல்வேறு ஊடக கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். நாட்டில் இந்த விவகாரம் பெரும் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையிலேயே சுரேசாலையின் மனித உரிமைகளை முன்வைத்து அவரது குடும்பத்தினரால் வத்திக்கானுக்கு இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லது அன்பு சொந்தங்களை, எது நடந்தாலும் நன்றாக நடக்கட்டும். எது நடந்தாலும் இந்த மக்களுக்காக, இந்த நாட்டுக்காக நன்மையே நடக்கட்டும். அன்பு சொந்தங்களை, இதுவரை நேரமும் இடிமுழக்கத்தின் செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் அன்புடன் சக்திவேல். தொடர்ந்தும் இந்த யூடியூப் தளத்துக்கு உங்கள் ஆதரவை நல்குங்கள்.
உண்மைகள் உறங்காதிருக்க உழைப்போம்.